புத்ராஜயாவை கைப்பற்ற ஆசையா? அனைத்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்மொழியுங்கள். பெரிகாத்தானுக்கு ராமசாமி அறிவுரை. நிபோங் துபால் புலாவ் புரோங் குப்பை மேட்டில் பெரும் தீயணைப்பு படையினர் போராட்டம். தெலுங்கானுவில் வசமாக சிக்கிய சூரிய கரடி, கிராம மக்கள் பெரும் நிம்மதி. மானிய விலையில் கிடைக்கும் ரோன் 95 எரிபொருளுக்கு மைகாட் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தரவுகளை ஒருங்கிணைக்கும் அரசாங்கம். எல்லை கடந்த நெரிசலை சமாளிக்க ஜொஹூர் நுழைவு மையத்தில் மைநாய்ஸ் QR குறியீடு சோதனை. பெரிகாத்தான் நேஷனல் உண்மையிலேயே புத்ராஜயாவை கைப்பற்ற விரும்பினால் அனைத்து மலேசியர்களின் முக்கியமான பிரச்சனைகளுக்கும் அது முதலில் தெளிவான திட்டங்களை முன்வைக்க வேண்டும். உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அதனை வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல், இனமத பிளவுகளை குறைத்தல், அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாத்தல், பொது சேவையில் சீர்திருத்தம், திறமை மற்றும் தகுதி அடிப்படையிலான கல்வி வாய்ப்புகள், நியாயமான பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சபாசரவாக்கின் உரிமைகளை மதித்தல் உள்ளிட்டவை பெரிகாத்தான் கவனம் செலுத்தியே ஆக வேண்டிய முக்கிய அம்சங்கள் என ராமசாமி பட்டியலிட்டார். இவ்வேளையில் பாஸ் தலைமையில் பெரிகாத்தான் தேர்தலை சந்தித்தால் இஸ்லாமிய அடிப்படையிலான சித்தாந்தத்தை தாண்டி அனைத்து மலேசியர்களையும் உள்ளடக்கிய ஓர் அரசியல் மாதிரியை உருவாக்க முடியுமா என்றும் ராமசாமி கேள்வி எழுப்பினார். கொள்கைகள் என்பது வெறும் வாய் சவடாலாக இல்லாமல் சிறுபான்மையினரின் சவால்களுக்கும் உண்மையான தீர்வுகளை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதோடு சமசீரான தேசிய வளர்ச்சியை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் என பினாங்கு முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி குறிப்பிட்டார். ரோன் 95 பெட்ரோலுக்கான பூடி 95 மானிய திட்டத்தில் மைகாட் அடையாள அட்டைகளின் தவறான பயன்பாட்டை தடுக்க தேசிய பதிவுத்துறையான JPN மற்றும் நிதி அமைச்சின் தரவுகளை அரசாங்கம் ஒருங்கிணைத்துள்ளது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அதனை தெரிவித்தார். காணாமல் போன 100க்கும் மேற்பட்ட மைகாட் அட்டைகள் JPN கணினி முறையில் ரத்து செய்யப்பட்ட பிறகும் நிதி அமைச்சின் சாரா உதவி திட்டத்தில் அதன் தரவுகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவ்வாறு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சின் தரவு தளம் ரியல் டைம் எனும் நிகழ்நேர அடிப்படையில் புதுப்பிக்கப்படாததே அப்பிரச்சனைக்கு காரணம் என்றார் அவர். இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் இனி JPN-இல் ரத்து செய்யப்பட்ட எந்த மைகாட்டும் உடனடியாக நிதி அமைச்சின் கணினி முறையிலும் செயலிழக்க செய்யப்படும். இதன் மூலம் சாரா உதவி அல்லது பூடி 95 மானியங்களுக்கான தவறான பயன்பாடு முற்றிலும் தடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஜொஹூர் எல்லை வாயிலில் நேற்று மைனாய் செயலி வழியாக QR குறியீடுகளை பயன்படுத்தி தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை செயல்படுத்தப்படுவது நெரிசலை குறைத்து ஜொஹூர் சிங்கப்பூர் எல்லையின் பயனர்களுக்கு மிகவும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்று ஜொஹூர் நம்பிக்கை கொண்டுள்ளது. குடிநுழைவு முறையை நவீனமயமாக்குவதில் ஜொஹூர் ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்கிறது. மைனாய் செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த வசதியை முயற்சிக்குமாறு பொதுமக்களை மாநிலத்தின் பொதுப்பணி, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலி தெரிவித்தார். பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்த முறையின் சோதனை செயலாக்கம் சுமூகமாக நடந்தது. சுல்தான் இஸ்கண்டார் வளாகத்தில் 8 நுழைவு பாதைகள் மற்றும் 8 வெளியேறும் பாதைகளை உள்ளடக்கிய 16 பாதைகள் உட்பட மொத்தம் 28 பாதைகள் சோதனைக்காக ஒதுக்கப்பட்டன.
அதே நேரத்தில் 6 நுழைவு பாதைகள் மற்றும் 6 வெளியேறும் பாதைகளை கொண்ட சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் 12 பாதைகள் அடங்கும். பதிவு சிக்கல்கள் தொடர்பாக சிங்டெல் நெட்வொர்க் பயனர்களிடம் இருந்தும் புகார்கள் வந்துள்ளன. மேலும் இந்த விவகாரம் நைஸ் மற்றும் ஐடெக் பாடுவுடன் விசாரிக்கப்படுகிறது. பினாங்கு புலாபுரம் குப்பை மேட்டில் இன்று அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த முறை தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு இன்னும் போராடி வருகின்றனர் என்று பினாங்கு மாநில தீ மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குனர் ஜான் சேகன் பிரான்சிஸ் தெரிவித்தார். தீயால் பாதிக்கப்பட்ட பகுதி சுமார் 100 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலம் பரப்பளவில் உடையதென்பது குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தில் எந்தவித உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் அறியப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலும் கடும் வெப்பத்தின் காரணமாக இதே குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் கேடிஎம் ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் நகரசு மிலானில் தீபாவளி சேல். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. இன்று அதிகாலை திருங்கானு பிஞ்சாய் கிராமத்தில் ஆண் சூரிய கரடி ஒன்று வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையினரிடம் சிக்கியதில் அப்பகுதி மக்கள் பெரும் நிம்மதி அடைந்தனர். சுமார் 2 வாரங்களாக இந்த கரடி மக்களின் வீடுகள் மற்றும் பண்ணை பகுதிகளில் சுற்றித் திரிந்ததால் அங்குள்ளவர்கள் அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தனர். புகார் கிடைத்ததும் கடந்த 1 வாரமாக வலைக்கண்ணி அமைக்கப்பட்டு இன்று காலை 2 மணி அளவில் தான் கரடி கண்ணியில் சிக்கியது என்று மாநில வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையின் பிரகலித்தான் இயக்குனர் லூக்கியான் சியோங் கூறினார். விவசாயிகளும் பண்ணை உரிமையாளர்களும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் கரடிகள் அச்சுறுத்திலேயே வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. முன்னதாக இப்பகுதியில் 3 சூரிய கரடிகள் சுற்றி வந்தன எனவும் பிரகலித்தான் துறையினர் கூண்டை அமைத்த பிறகு அவற்றின் வருகை குறைந்துவிட்டது எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தற்போது பிடிப்பட்ட சூரிய கரடி நல்ல உடல்நிலையில் இருக்கின்றதெனவும் விரைவில் அதன் இயற்கை வாழ்விடத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோர் 24 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. The Commune Exhibition Hall கூலாய் ஜோரில்.